அன்பார்ந்த தமிழர்களே, தசிரா வலையொலிக்கு நான் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு உலக நிலைமை பற்றியும் இந்திய நிலைமை பற்றியும், குறிப்பாக தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் பற்றியும், தமிழர்கள் எடுக்க வேண்டிய முடிவு பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அவற்றில் முதலாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி சார்பில் சமீபத்தில் நடைபெற்ற அறிவு திருவிழா பற்றி உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அறிவு என்றால் என்ன என்பது பற்றி திராவிட இயக்கங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? அறிவு என்றால் என்ன என்பதற்கான விளக்கத்தை பல இருக்கின்றது. அதில் நான் உங்களுடைய கவனத்திற்கு ஒரு 3 கொண்டு வர விரும்புகிறேன். அறிவு என்றால் அன்றாட செயல்முறைகளில் குற்றத்தை தவிர்த்து வாழ்வது அறிவு. இரண்டாவது, சமூகத்தோடு இணைந்து வாழவும் சமூகம் தனிமனிதர்களை உள்ளிழுக்கவுமான அந்த செயல் அறிவு. மூன்றாவது, உள்ளொடுக்கி உண்மையாய் இருப்பது அறிவு. நெஞ்சத்தில் தூய்மையானால் வாக்கினில் ஒளி உண்டாகும் என்ற ஒரு சொற்றொடருக்கு ஏற்ப இந்த 3 நிலையிலையும் நாம் அறிவை பார்க்கலாம். ஆனால் திராவிட இயக்கங்களுக்கு, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிவுக்கும் சம்பந்தம் உண்டா? நான் முதலில் குறிப்பிட்டது போல, அறிவு என்பது அன்றாட வாழ்க்கை குற்றத்தில் இருந்து தவிர்த்து கொண்டு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? யாருக்காவது நீங்கள் தான் அப்படி வாழ்கிறீர்களா? நீங்கள் செய்வது பூராமே பொய், குற்றம், அயோக்கியத்தனம் தான். ரெண்டாவதா, இந்த மக்களுக்கு சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்கு அல்லது இந்த சமூகம் தனி மனிதர்களை உள்ள இழுத்துக் கொள்வதற்கு ஏதேனும் பயிற்சி முகாம் நடத்தியது உண்டா? இவையெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்க அறிவு திருவிழா என்று நடத்துகிறீர்கள்? அறிவு என்றால் என்ன? உங்களுக்கு என்ன அதை பற்றி தெரியும்? உள்ளொடுக்கி உண்மையாய் இருப்பது அறிவு. உள்ளொடுக்கி உண்மையாய் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை ஒருவரை காட்டுங்கள், பார்ப்போம். உண்மைக்கும் உங்களுக்கும் வெகு தூரம். ஆகவே அறிவு திருவிழா என்பது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே முழக்கங்களை முன்வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். 1967 தேர்தலாக இருக்கட்டும், 1989 தேர்தலாக இருக்கட்டும், இப்பொழுது நடைபெற்ற 2021 தேர்தலாக இருக்கட்டும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நீங்கள் நிறைவேற்றவில்லை. ஆகவே பொய்யை திரும்ப திரும்ப கூறினால் உண்மை ஆய்விடும் என்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து நீங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் தோழர்களே, நாங்கள் சொல்கிறோம், இவர்கள் தமிழ் மொழிக்கோ, தமிழருக்கோ, தமிழ்நாட்டிற்கோ எந்த ஒன்றையும் இவர்களால் செய்ய முடியாது. ஏனென்றால் மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமையை பறித்தவர்கள். அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி. அதே போல தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, இவர்கள் தமிழருடைய உரிமையை பறிகொடுத்தவர்கள். உரிமையை பறித்தவர்களும் உரிமையை பறிகொடுத்தவர்களும் தமிழுக்கும், தமிழருக்கும், தமிழ்நாட்டிற்கும் எந்த சேவையும் இவர்களால் செய்ய முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சியிலே மத்தியிலே வரவேண்டிய நிதியை கேட்டு பெறுவதற்குரிய தகுதி இருக்கிறதா ஸ்டாலினுக்கு? நாங்கள் கேட்கிறோம் என்கிறார். இந்த தகுதி எப்படி வரும்? நீங்கள் உண்மையாக யோக்கியனாக இருக்கிற பொழுதுதானே வரும். நீங்கள் உண்மையா இல்லை, யோக்கியமா இல்லை, அதனால் உங்களுடைய பலவீனத்தை கண்டு ஒன்றிய அரசு உங்களுக்கு நிதி தர மறுக்கிறது. நாங்களெல்லாம் போராடுகிறோம். கல்வி நிதியை கொடுங்கள், ரயில்வே திட்டத்தை அதிகரிங்கள், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை கொண்டு வாங்கன்னு. அவர்கள் எதையும் மறுக்கிறார்கள். இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? முடியாதா? முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு அலுவலகங்கள் எதுவுமே இயங்காது என்று தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி அத்தனையும் ஒன்று கூடி அதற்கு முன்முயற்சி எடுக்க வேண்டியது ஆளுங்கட்சியா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் அந்த துணிச்சல் இருக்கா? அப்ப இவர்கள் வெறும் பம்மாத்து வேலை, தபால் எழுதுறது, எம்பிக்களை விட்டு பார்க்க சொல்றது, இந்த மாதிரியான ஒரு பித்தலாட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அறிவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தமிழர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழருடைய அறிவு என்பது, தமிழருடைய வாழ்வியல் என்பது அன்பு, அறிவு, அறம், வீரம், இதுதானே தவிர
இவர்கள் போல அந்த போலியான பேடித்தனமான முழக்கங்கள் அல்ல. எந்த ஒன்றையும் தமிழர்களுக்கு கேட்டு பெறுவதற்குரிய தகுதி நிலையில் திராவிட இயக்கங்கள் இல்லை என்பது கடந்த கால வரலாறு. அது ஈழப் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவை மீட்பதிலாக இருந்தாலும் சரி, திமுக அதிமுக படுதோல்வி அடைந்த கட்சி. அதே போல அவர்களோடு கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் மற்ற கட்சிகளாக இருந்தாலும், நான் மற்றவர்களை பற்றி பேச விரும்பவில்லை. கம்யூனிஸ்டுகள் கடந்த காலத்தில் பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இந்த பிரச்சனைகளில் ஈடுபடுவதில் விருப்பம் இல்லாமல் ஒரு சார்பு அரசியல் நிலையை எடுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படி சார்பு அரசியல் நிலை எடுக்கிறார்கள்? இவர்கள் மக்களுக்கு உண்மையாக சேவை செய்கிற அந்த நிலைப்பாட்டில் இருந்து 1-2 சீட்டுகளுக்காக பேரம் பேசி வாங்குவதிலே இவர்கள் ஒரு நட்பாசை, ஒரு பெருமிதம் கொள்கிறார்கள். உள்ளபடி என்ன கோட்பாடு என்ன சொல்லுது? எல்லாமே முன்னேற்றத்தை நோக்கி தான். முன்னேற்ற தடைபடுற பொழுது தேக்க நிலை வரும். தேக்க நிலை அப்படியே இருக்காது. அது அசையா நிலையை நோக்கி வரும். அது அசையா நிலை அப்படியே இருக்காது. அது மேலும் சரிவு நிலையை அடையும் என்பதுதான் இயக்கவியல் தியரி. இந்த கோட்பாட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது பலவீனமாக இருக்கு தோழர். இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை வசப்படுத்துவதற்கு நீங்கள் அவர்களை அச்சுறுத்தி பணிய வைக்க வேண்டுமே தவிர, அதற்கு பதிலாக அவர்கள் உங்களை அச்சுறுத்தி பணிய வைக்கின்ற சூழல் இருக்கிறது என்றால் இந்த நாடு எப்படி, மக்களுக்கு எப்படி நீங்கள் சேவை செய்வீர்கள்? ஆகவே தமிழர்களே, நாங்கள் இடதுசாரிகள், தமிழ் தேசியவாதிகள், நாங்கள் என்ன குறிப்பிடுகிறோம் என்றால், உரிமையை பறித்தவர்கள், உரிமையை பறித்த பாரதிய ஜனதா காங்கிரஸ், உரிமையை பறிகொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக, இவர்களுக்கு மாற்று இன விடுதலை, வர்க்க விடுதலை அணி சேர்க்கை தேவை என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த இன விடுதலை, வர்க்க விடுதலை அணி சேர்க்கை தான் இந்த இருவரையும் வீழ்த்தி ஒரு மாற்று அரசியல் அணியை நாம் கட்டி எழுப்பி, நீங்கள் இந்த விஷயத்தில் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அவல நிலை என்ன என்றால், 1,15,00,000 பேர் படிக்கிறாங்க LKG +2 வரையில. ஆங்கில வழியில படிக்கிறவர்கள் 70 லட்சம் பேர், தமிழ் வழியில படிக்கக்கூடியவர்கள் 43 லட்சம் பேர். தமிழை வளர்த்த யோக்கியதை இவர்கள் தான். இதுதான் இவருடைய யோக்கியதை. ஆகவே தமிழர்களே, நீங்கள் இன்னமும் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த அரசு என்பது ஒரு தெலுங்கர் அரசு தான். ஓப்பனா பேசுறாங்க. நம்ம பல விஷயங்கள்ல பார்த்தாச்சு. சூடு சொரணை இல்லாத இந்த தமிழருக்கு சூடு சொரணையை உருவாக்குவதுதான் என்னை போன்றவருடைய வேலை. அந்த வேலையில் நாங்கள் தீவிரமாக ஈடுபடுகிறோம். மக்கள் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் வராமல் எப்படி இந்த தமிழனுக்கு சூடும் இல்லை, சொரணையும் இல்லை. தெலுங்கன் வெற்றி பெற்றால் அவனுக்கு கூடுதல் நிதி கொடுக்குறான். தமிழச்சி வெற்றி பெற்றால் நிதியை குறைக்கிறான். இப்ப இவனா நமக்கு தலைமையா இருக்க முடியும்? இந்த தலைமையிலையா நாம இருக்க முடியும்? ஆகவே இப்ப வரக்கூடிய தேர்தலில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருது. அதுல குறிப்பா நாங்கள் சொல்வது என்னவென்றால், உரிமையை பறித்தவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள், உரிமையை பறிகொடுத்தவர்களுக்கும் உங்கள் வாக்கை அளிக்காதீர்கள். மாற்று அணியாயிருக்கிற இன விடுதலை, வர்க்க விடுதலை பேசக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை நீங்கள் வழங்க வேண்டும். அதனால அதன் மூலமா தான் நீங்க மாற்றத்தை பெற முடியும், வலிமையை உண்டாக்க முடியும். ஆகவே தமிழர்களே, நீங்கள் இந்த அடிப்படையில் சிந்தித்து அறிவு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.